ஒய் டு பி தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு தன்னுடைய புது படம் அது உடைய ப்ரெஸ் மீட் அதில் ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். இப்போலாம் பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. என்னை சங்கின்னு சொல்கிறாங்க, பாவாடைன்னு சொல்கிறாங்க. அதுக்கெலாம் என்ன அர்த்தம்னு கூட எனக்கு தெரியல. பாவாடைன்னா என்ன அர்த்தம்னு தெரியாது. இங்கே பாருங்கள், நான் வேஷ்டி அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த விஷுவல் இருக்குது பாருங்கள். நீங்கள் கீழே என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேலே இருக்கிற கோவத்தில் என்ன திட்டுறாங்க. என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை, இவன் படத்தை அடிக்கணுன்றாங்க. இல்லை நான் வேஷ்டி, நான் ஒரு வேஷ்டி, பாவாடை கிடையாது. பாவாடைனா என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. நான் பாவாடை கிடையாது, நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன சங்கின்னுவாங்க. நான் சங்கியும் கிடையாது. அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு டைரக்டாக ஒரு நபரை தாக்கியிருப்பார். இந்த சீனை பாருங்க. அடுத்தது இந்த சீனை பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ புரியுதா? இந்த படத்தில் இந்த சீன் வந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தை சொந்தமாக தயாரித்த நிறுவனத்துக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு போச்சு. அதுக்கப்புறம்தான் மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு படத்தை அவங்க தயாரிக்கிறாங்க. அதில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிக்கிறார். அதோடைய ட்ரெய்லர்லேயே ஒரு விஷயம் ஒன்று வரும். என்ன அப்படின்னா, நான் புனித அப்பத்தை புசிப்பேன், நோன்பு கஞ்சியை குடிப்பேன், ஆனால் ஒரு பொழுதும் ஆடி மாதம் முற்றும் கூடை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது யாரை அவர் தாக்குறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சம்மந்தப்பட்டவங்க கூட இது சம்மந்தமாக அவரை கண்டித்து சில காணொலிலாம் போட்டாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பார். இந்த நபரையும், அதாவது ஒரு 10,000 ஏக்கர் நிலத்தை ஒரு சாமியார் ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைப்பார். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கடவுள் உண்மையிலுமே இருக்காங்க, அவங்க பேரை சொல்லி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் காட்டுவார். ஸோ இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வரும். இதில் இவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட கூட்டணி வச்சுருக்கிறவரை தாக்குறாரா, இல்லை கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆதரவாக போகிறாரா அப்படிங்கிறது. இதனால தான் இப்போ இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கார். என்ன சங்கினும் சொல்கிறாங்க, பாவாடைன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த கங்குவா படத்துடைய விஷயம் அது ஒரு பக்கம் நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இல்லை ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாதைக்குரிய ஜோதிகா அவர்கள் கூட இது சம்மந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க. இதுக்கும் பின்னால் ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜோதிகா அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்காம போகாதீங்க, அந்த கோயில் கண்டிப்பாக பார்க்கணும், அது அவ்வளோ அழகாக இருக்குது சொன்னாங்க. ஏற்கனவே பார்த்துருக்கேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது ஆல்மோஸ்ட் லைக் உதய்பூரில் இருக்கிற பேலசஸ் மாதிரி அந்த கோயில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு அடுத்த நாள் என்னோட ஷூட்டிங் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு, வெரி பேட்லி மெயின்டைன்ட். அண்ட் நான் பார்த்ததெல்லாம் என் வாயால் ஐ டோன்ட் திங்க் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் டு நான் ராட்சிசியில் கூட இது சொல்லியிருக்கேன், கௌதம் சொல்லியிருக்காங்க, தட் கோயிலுக்காக அவ்வளோ காசு கொடுக்குறீங்க, அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க, கோயில் ஒண்டியில் அவ்வளோ காசு போடுறீங்க, ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸில் போடுங்க, ஸ்கூல்ஸ் கொடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க,
இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு போல அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு கோயிலுக்கு போல. ஸோ ஐ திங்க் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்கூல்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் டொனேட் டு தெம். பார்த்தீங்களா, புரிஞ்சுதுங்களா? ஸோ கோவிலை அவங்க ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போது இவருடைய கணவர் சூர்யா அவர்களுடைய படம் இந்த கங்குவா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்குச்சு. அதே மாதிரி தான் எல்கேஜியில் அவர் யார் அட்டாக் பண்ணாரோ அதுக்கப்புறமா இன்கம் டேக்ஸ் ரெய்டு போகுது. அதுக்கப்புறம் அதோடைய இம்பேக்டாக அவர் மூக்குத்தி அம்மனில் நடுநிலையான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். புரியுதுங்களா? இப்போது ஜோதிகாவும் சூர்யா அவர்களும் இந்த வீடியோவை பாருங்கள். 7 நாட்களில் 4 கோவிலுக்கு பிரவேசம் செய்த சூர்யா. கோலிவுட் தம்பதியின் பக்தி வழிபாடுக்கு என்ன காரணம்? கோலிவுட் வட்டாரத்துல பிரபலமான ஜோடியான சூர்யாவும் ஜோதிகாவும் இப்போ ரீசெண்டா நிறைய கோவில்களுக்கு போறாங்க. அது பலரையுமே ஆச்சரியத்துல ஆட்டி இருக்கு. ஒரு பக்கம் ரசிகர்கள் இதை கொண்டாடிட்டு வராங்க. முதல்ல சூர்யா அவர்கள் சிறுத்தை சிவா கூட சோழிங்கர் நரசிம்மன் கோவிலுக்கு போயிருந்தாங்க. ரொம்பவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு சூர்யா அவர்கள் போனதுக்கு அப்புறமா அது இன்னமுமே பிரபலம் அடைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து கொல்லூர் மூகாம்பிகை அப்படின்ற கோவிலுக்கு சூர்யாவும் ஜோதிகாவும் போய் வழிபட்டிருக்காங்க. அடுத்து சூர்யா அவர்கள் ஆர்ஜே பாலாஜி கூட அவருடைய 45th பிலிமான அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய ஷூட்டிங் பொள்ளாச்சியில தொடங்கி இருக்காமா. சோ அதுக்காக பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவிலுக்கு தான் அவர் போயிருக்காங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்காக போய் வழிபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இதே நாள்ல ஜோதிகா அவர்களுமே ரொம்பவும் மங்களகரமா அவங்க புடவையில போய் திருப்பதி ஏழுமலையான வழிபட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களை தொட்டா என்ன நடக்கும்? அன்றைக்கி ஜோதிகா அவர்கள் பேசினாங்க கோவிலை பற்றி, அமைதியாக இருந்தாங்க. படம் வர நேரத்தில் எவ்வளோ அற்புதமாக தரமாக செஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா? இதுதான் விஷயம். அவங்க சாதாரண ஆள் கிடையாது. இவங்களை பற்றி மரியாதைக்குரிய தமிழான் பாண்டிய ஐயாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இவங்களுடைய அலுவலகம் உலகத்தில் பல நாடுகளில் இருக்குது. அங்கே இருக்கிற இந்தியாவுடைய தூதரக அலுவலகத்தை விட இவங்களுடைய அலுவலகம் பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பர்சன். நீங்கள் கோவில், உண்டியல், தட்டில் காசு போடாதீங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அடி உங்களுக்கு விழும். இப்போ 2 பேருமே கோயிலாக சுற்றுறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் இன்றைக்கும் இவங்க நிலைச்சி நிற்கிறாங்க, எல்லாரையும் ஆட்டி வைக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. நம்ம சாதாரணமாக ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சங்கியா பாவாடையா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதுக்குள்ளே பார்த்துட்டு சும்மா ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த விஷயத்தை கடந்து போகிறோம். இல்லை, பின்னாடி இருக்கிற விஷயங்களை பாருங்கள். புரிந்துங்களா? அன்றைக்கி ஜோதிகா அவர்கள் கோவிலை பற்றி பேசினாங்க, இன்றைக்கி கோவிலாக போகிறாங்க. புரியுதுங்களா? வேறு வழி கிடையாது. இன்றைக்கி நிலைமை அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்களையே விமர்சனம் பண்ணுறீங்க, ஏன் பிறர் மதத்தவரை விமர்சனம் பண்ண மாட்டீங்க? அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, அவங்க ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அங்கே போய் தட்டில் காசு போடாத, உன்னை ஏமாத்தலாம் இப்படின்னு சொல்லும்போது இது அடிப்படையில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கார். அந்த வியாபாரமோ இல்லை ஒரு தொழிலோ நீங்கள் கெடுக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அதுக்கு இம்பேக்ட் பண்ணுவார். ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது. இதில் கை வைக்கிறதுன்றது அரசியல் நோக்கத்துக்காக தான், வேறு எதுக்குமே கிடையாது. இவங்க அவங்கள மேலே அரசியல் நோக்கத்துக்காக கை வைக்கிறதும், அவங்க பதிலுக்கு தங்களுடைய அடிப்படை விஷயத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக விஷயங்கள் பண்ணுறதும், இது அப்படியே சைக்கிளாக ஓடிட்டே இருக்குது. இதை வச்சு அரசியல் நடந்துகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் மக்கள் இதை நீங்கள் பார்க்குறவங்க புரிஞ்சுக்கோங்க. இவங்கள தொட்டால் என்ன நடக்கும்? கடைசியில் இவங்க கிட்டேயே போய்
சரண்டர் ஆகிற வழி தான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அது காரணம் அவங்களுடைய கட்டமைப்பு. அவங்க பல ஆண்டு காலமாக இதுக்காக பல தியாகங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. மரியாதைக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களே ஒரு பேட்டியில் சொன்னார், ஒரு காலத்தில் சென்னையில் இருக்கிற பார்த்தசாரதி கோயில், கபாலீஸ்வரர் கோயில்களுக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க. எப்போ அப்படின்னா தீக்கா உச்சத்தில் இருக்கும் பொழுது. அன்னிலிருந்து மெல்ல 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 தங்களுக்கு உண்டான அடையாளங்கள், தங்களை எப்படி ஒடுக்கப்படுறாங்க, தங்கள் மேலே எவ்வளோ தாக்குதல் நடக்குதுன்றத பார்த்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு நம்மளை ஆளுகின்ற இடத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது உண்மையுமே அந்த ஒற்றுமையை நம்ம பாராட்டி தான் தீரணும். ஸோ ஆர்ஜே பாலாஜி ஏன் அப்படி சொன்னார், மரியாதைக்குரிய ஜோதிகா அவர்களும் சூர்யா அவர்களும் ஏன் கோயில் கோயிலாக சுற்றுறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய தொழில் போனோம் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி.